இலங்கை 100 வருடங்களாக இனப்பிரச்சனை, 30 வருட அரசியல் போராட்டம், 30 வருட உள்நாட்டு ஆயுதப் போர், 3.5 லட்சத்திற்கும் மேலான பொதுமக்கள் உயிரிழப்பு, 50,000த்திற்கும் மேலான தமிழ் விடுதலை வீரர்கள் கொல்லப்பட்டனர், 10 லட்சத்திற்கும் மேலான இலங்கை தமிழர் அகதிகளாக வெளிநாடுகளில் தஞ்சம், 5 லட்சத்திற்கும் மேலான இலங்கை தமிழர் உள்நாட்டிலேயே அகதிகளாக முள்வேலி முகாம்களில். என்ன நடக்கிறது இலங்கையில்? ஏன் இந்த இனப்போராட்டம்? இலங்கை தமிழர் என்ன வேண்டும் என்று போராடுகின்றனர்? அவர்களின் கோரிக்கைகள் நியாயம்தானா? இத்தகைய இன மத மொழி போராட்டங்கள் உலகில் வேறு எங்கும் நடந்ததில்லையா? அவையெல்லாம் எப்படி தீர்க்கப்பட்டன? ஐநா சபையின் சமுதாய மற்றும் அரசியல் கோட்பாடுகளின் முதல் விதி சொல்வது இதுதான்: எல்லா மக்களுக்கும் சுய நிர்ணய உரிமை உள்ளது. அந்த உரிமையின் அடிப்படையில் அவர்கள் தங்களின் அரசியல், பொருளாதாரம், சமூகம் மற்றும் கலாச்சார முன் நகர்வுகளை தீர்மானித்துக் கொள்ளலாம். அப்படியெனில் இலங்கை தமிழரின் அடிப்படை உரிமையின் கோரிக்கைக்கு ஏன் உலக அரங்கில் போதுமான அனுதாபமும் ஆதரவும் கிடைக்கவில்லை? இலங்கை பிரச்சனை பற்றிய போதுமான தெளிவும் புரிதலும் இல்லாததாலா? உலக மக்களுக்கு இலங்கை பிரச்சனை பற்றிய போதுமான தெளிவும் புரிதலும் கிடைக்க சுருக்கமாகவும் விளக்கமாகவும் சொல்லும் ஒரு முயற்சியாக யாம் வழங்கும் இலங்கை பூமியில் உள்ள சொர்க்கம் என்று வர்ணிக்கப்பட்டு பல நூற்றாண்டுகளாக வெளிநாட்டினரை கவர்ந்த இந்த தீவு இங்குள்ள சிறுபான்மை தமிழருக்கு மட்டும் பூமியில் உள்ள நரகமாக மாறியது. ஒரு கோடியே 89 லட்சம், 75% சிங்கள பௌத்தர், 25% தமிழர். தமிழ் மக்களில் இந்துக்கள், முகம்மதியர் மற்றும் கிறிஸ்தவர்கள் அடக்கம். இவர்கள் ஒரு மொழி உணர்வினால் பிணைக்கப்பட்டவர்கள். இலங்கை 9 மாகாணங்களையும் 25 மாவட்டங்களையும் கொண்டது. தமிழர் பகுதிகளாவன வடக்கு பகுதியில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களும், கிழக்கு பகுதியில் திரிகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களும் அடங்கும். இருநூற்று 25 உறுப்பினர்கள் கொண்ட பாராளுமன்றமே சட்டங்கள் இயற்றும் அரங்கமாகும். எந்த சட்டத்திற்கும் 2/3 பங்கினரின் ஆதரவு தேவை. இதனால் சிறுபான்மை தமிழர்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு சட்டத்தை இயற்றவும் முடியாது, பாதகமான ஒரு சட்டத்தை எதிர்க்கவும் இயலாது. நாட்டின் அதிகார மையத்திலிருந்தும் முடிவுகள் எடுக்கும் வட்டத்திலிருந்தும் சிறுபான்மை தமிழர்களை ஒதுக்கி நியாயத்திற்கு புறம்பான பாராபட்ச செயல்களால் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றனர் பெரும்பான்மை சிங்களவர்கள். இதுவே இலங்கை இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாகும். இனி இந்த தீவின் கடந்த கால பக்கங்களை புரட்டிப் பார்ப்போம்.
தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் 28,500 வருடங்களுக்கும் மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்துள்ளன. கால்டுவெல் உட்பட பல சரித்திர ஆய்வாளர்கள் இன்றைய இந்திய துணைக்கண்டம் இலங்கைக்கு தெற்கே நெடிய நிலப்பரப்பை கொண்டதாக இருந்ததாகவும் அதனை லெமூரியா அல்லது குமரிக்கண்டம் என்றும் அழைத்தனர். கிமு 8000வது ஆண்டு வாக்கில் பூமியின் பனிக்கால முடிவில் பனிக்கட்டிகள் உருகியதால் கடலின் நீர்மட்டம் சுமார் 100 முதல் 400 அடிகள் வரை உயர்ந்தது என கடல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதனால் உலகின் எல்லா பகுதிகளிலும் கடல்சார் நிலப்பரப்பும் அதன் மக்களும் கடல் கோலால் அழிக்கப்பட்டனர். பழந்தமிழ் இலக்கியங்கள் இந்த நிலப்பரப்பு பற்றி குறிப்பிடுவதோடு அங்கு வடக்கு தெற்காக மலைத்தொடர் ஒன்று இருந்ததாகவும் குறிக்கின்றன. நேஷனல் ஜியோகிராபி இதழ் சமீபத்தில் வெளியிட்ட கடல் தள வரைபடம் இந்த வடக்கு தெற்காக உள்ள மலைத்தொடரை காட்டுகிறது. ஆதி தமிழ் பாண்டிய மன்னர்களின் முதல் தலைநகரமான தென்மதுரை பகுருளி ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. கடல் நீர்மட்டம் உயர்ந்து இந்நிலப்பகுதி மூழ்கிய போது தங்கள் தலைநகரை குமரி ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கபாடபுரத்திற்கு மாற்றினார்கள். கபாடபுரமும் கடலில் மூழ்கிய போது பாண்டியர் திருநெல்வேலியில் சில காலமும் பின் வைகை ஆற்றின் கரையில் உள்ள இன்றைய மதுரையிலும் தம் தலைநகரை அமைத்து ஆண்டனர். இன்றைய அறிவியல் சான்றுகள் இலக்கிய சான்றுகளுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. இவை இலங்கைக்கு தெற்கே குமரிக்கண்டம் அல்லது லெமூரியா இருந்தது என மேலும் வலுவாக நம்ப வைப்பதோடு இலங்கை அக்குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியே என்பதையும் நிறுவுகிறது. பல சான்றுகளை கொண்டு நாம் தோராயமாக தென்மதுரை கிமு 4500லும் துவாரகை கிமு 4000லும் கபாடபுரம் கிமு 1000லும் பூம்புகார் கிமு 500லும் மூழ்கின என நம்பலாம். இலங்கை சுமார் கிமு 1500 வாக்கில் தனி தீவாக பிரிந்தது. இத்தகைய ஒரு சமீபகால நிகழ்வு கிபி 1480 இந்திய நிலப்பரப்போடு ஒட்டியிருந்த ராமேசுவரத்தை ஒரு தனி தீவாக பிரித்தெடுத்தது. இலங்கை தீவு வாழ் மக்கள் அனைவரும் தென்னிந்திய மக்களைப் போல் பல்லாயிரம் ஆண்டுகளாக திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஆராய்ச்சிகள் மெய்ப்பித்துள்ளன. இச்சான்றுகள் அனைத்தும் பௌத்த மதம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு முந்தையதாகும். சிங்களவர்கள் தங்களது சரித்திரத்தை மகாவம்சத்தை வைத்தே நிறுவுகின்றனர். உண்மையும் கற்பனையும் கலந்த இதனை கிபி 5ஆம் நூற்றாண்டில் மகாநாம தேரர் என்ற புத்த பிக்கு பாலி மொழியில் எழுதினார். பின் பலர் எடுத்தெழுதினர். மகாவம்சத்தின்படி கிமு 543 இன்றைய பெங்கால் ஒடிஷா மாநில பகுதிகளில் இருந்த ஒரு சிறிய நாட்டின் அடங்காத இளவரசனை அவனது தந்தை 700 வீரர்களோடு ஒரு கப்பலில் நாடு கடத்தினான். அந்த கப்பல் நாகத்தீவு என குறிக்கும் இன்றைய இலங்கை தீவை வந்தடைந்ததாக மகாவம்சம் கூறுகிறது. விஜயன் குவேனி என்ற நாக இளவரசியை மணந்ததாகவும் அவர்களின் வழித்தோன்றல்களே சிங்கள அரசர்கள் என்றும் கூறுகிறது. ஆக மகாவம்சத்தின்படி விஜயன் அங்கு வரும்போதே மக்கள் அங்கு வாழ்ந்ததும் அவர்கள் இயக்கர், நாகர் மற்றும் வேடர் என்பதும் அந்த திராவிடர்கள் ஒரு வகை பழந்தமிழ் பேசினார்கள் என்பதும் தெளிவாகிறது. 1956ஆம் ஆண்டு விஜயன் இலங்கையில் கால்பதித்த 2500ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் இலங்கை ஒரு தபால் தலையை வெளியிட்டது. பின்னர் அதை உடனே திரும்பப் பெற்றனர். ஏனென்றால்
தங்களின் மூதாதையன் என கொண்டாடும் விஜயன் இலங்கையின் பூர்வீக குடிமகன் இல்லை என்பதை தாமே ஒப்புக்கொள்வதாக இருக்கும் என்பதால் தான். இலங்கைக்கு சுமார் 2500 ஆண்டுகால சரித்திரம் உள்ளது. சுமார் கிமு 300 முதல் தமிழர்கள் தங்களுக்கென்ற ஒரு தனி நிலப்பரப்பை ஆட்சி செய்து தனி இனமாக வாழ்ந்தனர் என்பதற்கு சான்றுகள் உள்ளன. முக்கிய அரசியல் தலைநகரமாக திகழ்ந்த அனுராதபுரத்திலிருந்து சிங்கள மற்றும் தமிழ் அரசர்கள் ஆண்டு வந்தனர். கிமு 250 வாக்கில் அசோகனின் பிள்ளைகள் மகிந்தராவும் சங்கமித்ராவும் புத்த மதத்தை ஈழத்திற்கு எடுத்து வந்தனர். சைவ சமயத்தை தழுவி வந்த அன்றைய அரசன் தேவநம்பிய திசா தன் நாட்டு மக்களோடு புத்த மதத்தை தழுவினான். புத்த மதத்தோடு பாலி மொழியும் சமஸ்கிருத மொழியும் இலங்கை வந்தேறியது. சிங்களம் என்ற வார்த்தை உருவாவதற்கு முன்பே இத்தீவு ஈழம் என்றழைக்கப்பட்டது. 2000 முதல் 2500 ஆண்டுகளுக்கு முந்தைய பழந்தமிழ் இலக்கியங்கள் இலங்கையை ஈழம் என்றே குறிக்கின்றன. ஈழம் என்ற வார்த்தை எழு என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. எழு என்பது ஒரு ஆதி திராவிட தமிழ் மொழியின் பெயர். அங்கு பேச்சு வழக்கில் இருந்த எழுமொழி வட இந்திய பிராகிருதத்துடன் கலந்து ஹேலா என்ற மொழியாக பாலி மொழிக்கு மாற்று மொழியாக உருவெடுத்தது. ஹெலா மேலும் பாலி, சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியுடன் கலந்து கிமு 8ஆம் நூற்றாண்டளவில் உருவான மொழியே சிங்களம். இன்றும் சுமார் 4000 தமிழ் சொற்கள் சிங்கள மொழியில் இருக்கின்றன. இப்படியாக சிங்கள பௌத்தர், தமிழர் என்ற இரு வேறுபட்ட இனக்குழுக்கள் இத்தீவில் உருவாகினர். புத்த மதம் சிங்களவரின் தனி உரிமை கொண்ட மதம் என்ற தோற்றத்தை புத்த பிக்குகள் ஏற்படுத்தினாலும் ஆதி சரித்திர காலத்தில் தமிழர் மத்தியில் பௌத்தமும் சைவமும் சமமாக தழைத்தன. அனுராதபுரம், புலனரவு போன்ற இடங்களின் அகழாய்வுகள் இதனை நிறுவுகின்றன. இலங்கையின் சரித்திரத்தை மாற்றி அமைத்த நிகழ்வு கிபி 992 நடந்தது. ராஜராஜ சோழன் இலங்கையின் ஊர்காவற்துறை வந்தடைந்தான். அனுராதபுரத்தை தாக்கி கைப்பற்றினான். அனுராதபுரத்திற்கு பதிலாக புலனரவில் தன் தலைநகரை அமைத்துக் கொண்டான். அனுராதபுரத்தில் இருந்த சிங்கள அரச மரபினர் ருகுணா பகுதியில் அடைக்கலம் புகுந்தனர். அங்கிருந்தவாறு இலங்கை சோழ அரசை எதிர்த்து வந்தனர். கிபி 1017 ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் இலங்கை தீவு முழுவதையும் கைப்பற்றினான். 70 ஆண்டுகால சோழர் ஆட்சியில் தமிழர் மத்தியில் புத்த மதம் படிப்படியாக வழக்கொழிந்து முற்றிலுமாக மறைந்தது. சைவம் மறுமலர்ச்சி பெற்று பௌத்தத்தின் பல கூறுகளை தன்வயப்படுத்திக் கொண்டு தமிழ் தேசியத்தின் அடையாளமாக வளர்ந்தது. ராஜேந்திர சோழனின் மறைவிற்கு பின் சிங்கள அரச மரபினர் இலங்கை சோழ அரசை எதிர்த்து வந்தனர். கிபி 1070 விஜயபாகு என்ற சிங்கள அரசன் இலங்கையில் சோழரை வீழ்த்தி புலனரவில் சிங்கள ஆட்சியை நிறுவினான். பின்னாளில் சிங்கள அரசர் தங்கள் தலைநகரை தம்பதேனியாவிற்கு மாற்றினர். 13ஆம் நூற்றாண்டில் சிங்கள அரச மரபினர் இரண்டாக பிரிந்து ஒரு குழு கண்டியிலும் மற்றொன்று கோட்டையிலும் ஆட்சி அமைத்தனர். இருவரும் தீவின் அதிபதிகள் என கூறிக்கொண்டாலும்
முழு தீவும் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்ததில்லை. பதிமூன்றாம் நூற்றாண்டு முதல் இலங்கையில் 3 தனித்தனி நாடுகள் இருந்தன. 2 சிங்கள நாடுகள், ஒன்று கோட்டையை தலைநகராகவும் மற்றொன்று கண்டியை தலைநகராகவும் கொண்டது. ஒரு தமிழர் நாடு நல்லூரை தலைநகராக கொண்டிருந்தது. சரித்திர காலங்களில் சிங்களர் தமிழர் எதிர்ப்புகள் எல்லை பிரச்சனைகளாக அரசர்கள் அளவில் இருந்தது. சமீப காலங்களாகத்தான் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அடிமட்ட மக்கள் அளவில் அரசியல் வர்க்கங்களால் ஓட்டு வங்கி அரசியலுக்காக தூண்டிவிடப்படுகின்றன. ஆயிரத்து 505 போர்த்துகீசியர் வந்தபோது இலங்கையில் 3 தனித்தனி நாடுகள் இருந்தன. 2 சிங்கள நாடுகள், ஒன்று கோட்டையை தலைநகராகவும் மற்றொன்று கண்டியை தலைநகரமாகவும் கொண்டிருந்தன. ஒரு தமிழர் நாடு நல்லூரை தலைநகரமாக கொண்டிருந்தது. 1518 போர்த்துகீசியர்கள் கோட்டை அரசை வஞ்சகமாக கைப்பற்றினர். 1591 யாழ்ப்பாணத்து தமிழ் அரசையும் கைப்பற்றினார்கள். 1658 டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியரை வென்று தங்கள் ஆளுமையை நிறுவினர். 1795 ஆங்கிலேயர் டச்சுக்காரர்களை வென்று 2 நாடுகளையும் கைப்பற்றினர். ஜூன் 1799 முதல் ஆங்கிலேய காலனி காரியதரிசி சர் ஹியூ கிளக்ஹார்ன் ஆங்கிலேய அரசுக்கு எழுதிய கடிதத்தில் ஆதி காலம் தொட்டு இருவேறு இனக்குழுக்கள் இந்த தீவினை தங்கள் தாயகமாக பிரித்துக் கொண்டுள்ளனர். இரு குழுக்களும் மதம், மொழி, கலாச்சாரங்களில் முற்றிலும் வேறுபட்டு இருக்கிறார்கள் என்றார். 1815 கண்டி அரசையும் கைப்பற்ற மொத்த இலங்கையும் ஆங்கிலேயர் ஆளுமைக்குள் வந்தது. ஆங்கிலேயர் காஃபி, தேயிலை தோட்டங்களை அறிமுகப்படுத்தி சாதகமான சட்டங்கள் மூலம் சிங்களவர் நிலங்களை ஆங்கிலேயருக்கு கொடுத்தனர். இதனை எதிர்த்து சிங்கள கூலிகள் இந்த தோட்டங்களில் வேலை செய்ய மறுத்தனர். இவர்களின் எதிர்ப்பை அடக்க ஆங்கிலேயர் அப்போது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு ஆட்களை அழைத்து வந்தனர். இது சிங்களவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இந்த மத்திய மலைப்பகுதியில் தமிழ்நாட்டிலிருந்து குடியேறிய தமிழர்களின் மக்கள் தொகை கூடியது. 19 முதல் 20ஆம் நூற்றாண்டுகளில் இந்த தீவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இவர்களின் உழைப்பே முக்கிய காரணம். ஆரம்பத்தில் இலங்கையின் 3 நாடுகளும் தனித்தனி நிர்வாகங்களாகவே ஆட்சி செய்யப்பட்டன. நிர்வாக செலவை குறைக்க 3 நாடுகளையும் ஒரே நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்து உருவானது. செப்டம்பர் 6, 1833 வடமேற்கு மாகாணத்தின் ஆட்சியரான J.F. டிக்சன் தமிழரோடு நேரடி தொடர்பு கொண்டவர் என்ற வகையில் அன்றைய இலங்கை ஆளுநர் சர் ஜேம்ஸ் ராபர்ட் லாங்டனுக்கு கடிதம் எழுதினார். அதில் அரசு அமைப்பை மாற்றி ஒற்றையாட்சி அரசு அமைப்பது தற்காலத்திற்கும் ஏன் எதிர்காலத்திற்கும் கூட உகந்ததாக இருக்காது என்றார். சர் ஜேம்ஸ் ராபர்ட் லாங்டன் அதற்கு எதிர்மறையாக 3 பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து விட்டார். பல நூறு ஆண்டுகளாக இருவேறு இனங்களாக பிரிந்து கிடந்த நாடுகள் ஒன்றாக்கப்பட்டன. தங்களது தாய்நாட்டில் 100% இருந்த தமிழர்கள் ஒன்றாக்கப்பட்ட தாய்நாட்டில் 25% சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் கிறிஸ்தவத்தை பரப்பி வந்தனர். புத்த குருமார்கள் இதனை வெறுத்தனர்.
இதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் 1863 80களில் நிகழ்ந்தது. கிறிஸ்தவர்களுக்கு தமிழ் பகுதிகளில் ஆங்கில வழி பள்ளிகள் திறப்பதில் சிரமம் ஏற்படவில்லை. தமிழர்கள் ஆங்கிலத்தை எளிதில் கற்றனர். அதனால் ஆங்கிலேய அரசில் வேலை கிடைத்தது. இதுவும் சிங்களவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அநாகரிக தர்மபாலர் என்ற புத்த பிக்கு மக்களிடையே இருந்த கிறிஸ்தவ ஆங்கிலேய எதிர்ப்பு உணர்வினை சிங்கள பௌத்த இனவாத உணர்வாக வளர்க்க பயன்படுத்திக் கொண்டார். 1915 பௌத்த தீவிரவாதத்தினர் கிழக்கு பகுதி தமிழ் முகமதியர்களை தாக்கினர். 3 நாட்கள் நடந்த தாக்குதலில் மசூதிகள் எரிக்கப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர். அன்றைய தமிழ் தலைவர்கள் தமிழ் முகமதியர்களுக்கு தங்கள் ஆதரவை தெரிவிக்கவில்லை. அன்று அவர்களுக்கு நடந்தது பின்னாளில் தமக்கும் நடக்கும் என்பதை யூகிக்கவும் இல்லை. சிங்கள பௌத்த தீவிரவாதம் தலை தூக்குவதை உணரவும் இல்லை. 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது. சிங்கள உறுப்பினர்களை அதிகம் கொண்டதாக இருப்பினும் அவர்கள் சர் பொன் அருணாச்சலம் என்ற தமிழரையே அதன் தலைவராக தேர்ந்தெடுத்தனர். சிங்கள பௌத்த இனவாதம் பெரிதாக வளர ஆரம்பித்தது. தமிழரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என காட்ட தங்களை ஆரிய வம்சத்தினர் என்று அழைத்துக் கொண்டனர். அதன் பிறகு மண்ணின் மைந்தர்கள் என்ற கருத்தை உயர பிடித்து சிங்கள பௌத்தர் அல்லாதவர்கள் தீவை விட்டு வெளியே அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தே சுதந்திரத்திற்கு பின் இயற்றிய எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படையாய் அமைந்தது. ஏஜி குணசிங்கா என்ற மிகப்பெரிய தொழிலாளர் யூனியனின் தலைவர் தமிழர் பற்றி தரக்குறைவாக கருத்து சொல்ல தொழிலாளர் யூனியன் சிங்களர் தமிழர் என இரண்டாக உடைந்தது. இரு இனங்களுக்கிடையேயான விரிசல் பகிரங்கமாக தெரிய ஆரம்பித்தது. தமிழர்கள் தாங்களும் சமமானவர்கள் என்ற நினைப்பில் இருந்தபோது சிங்களவர்கள் புதிய அரசியல் சட்டத்தில் தங்களின் பெரும்பான்மை பலத்தினை ருசி கண்டவுடன் மனோநிலை மாறினார்கள். இலங்கை தேசிய காங்கிரஸ் தமிழருக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கவே சர் பொன் அருணாச்சலம் தலைமை பதவியை ராஜினாமா செய்தார். முதன் முறையாக தமிழர்களுக்கு சிங்கள தலைவர்களின் மீது இருந்த நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. 1923 தமிழர்கள் ஒரு தனி அரசியல் அடையாளத்தை முதலாக ஏற்படுத்திக் கொண்டனர். தமிழர் மகாஜன சபை என்ற அரசியல் கட்சியை சர் பொன் அருணாச்சலம் தலைமையில் ஆரம்பித்தனர். 1931 டோனாமூர் சீர்திருத்தத்திற்கு பிறகு முதல் தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழர் மகாஜன சபை தனித்தமிழ்நாடு கோரிக்கையோடு போட்டியிட்டது. 1935 SWRD பண்டாரநாயக்கா ஒரு கட்டுரையில் இலங்கை தமிழருக்கென அத்தீவில் தாயகம் உண்டென்றும் அதில் அவர்கள் தமக்கென அரசை உருவாக்க உரிமையுடையவர்கள் என்றும் கூறினார். 1937 தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் தேர்தலில் நிற்க முடியாதபடி செய்தனர். 1940 தாம் பிறந்த ஊரிலிருந்து வேறு ஊர் மாறிய தமிழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறி 57,000 தமிழர்களை வாக்கு போட முடியாமல் செய்தனர். வடக்கு பகுதி தமிழர்கள் ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழர் பகுதிக்கு தனி மாநில அரசமைக்க வேண்டும் என ஆங்கிலேயரை கேட்டுக்கொண்டனர். 1942 கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்டது. மே தின விழாவில் தமிழர் தனித்துவம் பெற்ற தேசிய இனம் என்றும் அவர்களின் பாரம்பரிய தாயகம் வடக்கு கிழக்கு பகுதிகள் என்றும் இதனை பிரித்து தமது தனித்துவமான அரசை உருவாக்க உரிமை பெற்றவர்கள் என்றும் இலங்கை வாழ் தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் இலங்கை குடியுரிமை பெற தகுதியுடையவர்கள் என்றும் தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். 1944 J.R. ஜெயவர்தனே பாராளுமன்றத்தில் சிங்களம் மட்டுமே ஆட்சி மொழி என முதலாக முன்மொழிந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் எதிர்க்கவே
தமிழும் ஆட்சி மொழியாக ஏற்கப்பட்டது. ஆயிரத்து 1944 அதிகார கைமாற்றலை பற்றி முடிவெடுக்க ஆங்கிலேயர் சோல்பரி கமிஷனை நிறுவினர். தமிழர்கள் ஜி பொன்னம்பலம் தலைமையில் சிலோன் தமிழ் காங்கிரஸ் சார்பில் தமிழர்களுக்கு 50% பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்டனர். 1947 வேறு எந்தவித புது முயற்சியும் எடுக்காமல் DS சேனநாயகாவை பிரதமராக நியமித்தனர் ஆங்கிலேயர். பிப்ரவரி 4, 1948 ஆங்கிலேயர் சிலோன் என்ற ஒரே நாடாக விட்டுவிட்டு தங்கள் நாடு திரும்பினர். அதிகாரம் முழுவதையும் பெரும்பான்மை சிங்களவரிடம் கொடுத்து மதம், மொழி, இனம் என்ற பேரினவாத கொள்கைகளை சிறுபான்மையினர் மீது மக்கள் தொகை பலத்தின் மூலம் திணிக்க ஏதுவாக விட்டு சென்றனர். தமிழர்கள் இந்த ஒன்றுபடுத்தப்பட்ட இலங்கை என்ற நாட்டில் சிறுபான்மையினராக ஆக்கப்பட்டனர். ஆங்கிலேயர் என்ற மூன்றாவது இனம் ஆளும் வரை இன மோதல்கள் அவ்வளவாக தெரியவில்லை. அதிகாரம் சிங்கள பெரும்பான்மையினரிடம் கொடுக்கப்பட்ட பிறகு மிக கோரமாக தெரிய ஆரம்பித்தது. சிங்கள தலைவர்கள் பழைய சிங்கள நாட்டின் கொடியையே புதிய தேசிய கொடியாக வடிவமைத்தனர். இந்த கொடியை எதிர்த்து தமிழ் மக்கள் தங்கள் வீடுகளில் தமிழர் நாட்டின் கொடியை ஏற்றினர். SJV செல்வநாயகம் என்ற தமிழ் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் தன் காரிலே தமிழர் நாட்டின் கொடியை ஏற்றி பாராளுமன்றத்திற்கு சென்றார். பின் சிங்கள அரசு தேசிய கொடியில் 2 வர்ணங்களை சேர்த்து பச்சை வர்ணம் முகமதியர்களையும் செம்மஞ்சள் நிறம் தமிழர்களையும் குறிப்பதாக அமைத்தனர். இப்படியாக இனவாதத்தை எதிர்க்கும் போராட்டம் சுதந்திரம் கிடைத்ததிலிருந்தே ஆரம்பமானது. இலங்கையின் 2 முக்கிய கட்சிகளும் அதிகாரம் மிக்க பணக்கார குடும்பங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவர்கள் பழைய சிங்கள அரசு தொடர்புடையவர்கள். இவர்களை தவிர யாரும் அரசியல் தலைவர்கள் ஆகிவிட முடியாது. அரசியலில் ஆளுமையை நிலைநிறுத்த குடும்பங்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும். தமிழர் இன பிரச்சனை ஓர் பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறது. 1948 முதல் பிரதமர் DS சேனநாயகா இந்திய பாகிஸ்தான் குடியுரிமை சட்டத்தின் மூலம் இந்திய வம்சாவளி தமிழ் தோட்ட தொழிலாளர்களின் குடியுரிமையை பறிக்க நினைத்தார். டிசம்பர் 10 பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்தது. 19 தமிழ் உறுப்பினர்கள் மட்டும் எதிர்த்ததால் இச்சட்டத்தை தடுக்க முடியவில்லை. ஒரே நாளில் 10 லட்ச தமிழர்களின் குடியுரிமை பறிக்கப்பட்டது. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த பல தலைமுறைகளாக உழைத்த தமிழர்களை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றின. 1949 குடியுரிமை உள்ள தோட்டத் தொழிலாளர்களுக்கும் வாக்குரிமை இல்லை என்றனர். பல தலைவர்கள் சிலோன் தமிழ் காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழ் அரசு கட்சியை SJV செல்வநாயகம் தலைமையில் ஆரம்பித்தனர். 1953 அரசியல் ரீதியாக சேனநாயகாவை புறந்தள்ள சிங்களவரும் தமிழரும் சமமானவர்கள் என முன்பு பேசிய பண்டார நாயகா இப்போது தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் 24 மணி நேரத்திற்குள் சிலோனை சிங்கள பௌத்த நாடாக மாற்றுவேன் என்றும் சிங்களம் மட்டுமே அரசாங்க மொழியாக இருக்கும் என்றும் சிங்களவர் அல்லாதவரின் ஆளுமைகள் ஒடுக்கப்படும் என்றும் அறிவித்தார். 1956 பண்டார நாயக்காவின் ஓட்டு வங்கி அரசியல் வெற்றி பெற்றது. தன்னை சிங்கள இன பாதுகாவலர் என அறிவித்தார். அவரின் 3 ஆண்டு கால ஆட்சி
இரு இனங்களுக்கும் இடையேயான உறவுகளை பெரிதும் பாதித்தது. சிங்களம் மட்டுமே அரசாங்க மொழி என சட்டம் இயற்றி தமிழர் பகுதிகளுக்கும் இது பொருந்தும் என்றார். கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆர்.டி. சில்வா பாராளுமன்றத்தில் ஒரு மொழி என்றால் இரு நாடுகள் மலரும் என்று அழுது கொண்டே சொன்னார். தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சிங்கள இனவாதிகள் அவர்களை தாக்கினர். பின்னாளில் அரங்கேறப் போகும் இரத்த சரித்திரத்தின் முதல் அத்தியாயம் அன்றுதான் ஆரம்பமானது. அடுத்த சில வாரங்களில் தனி சிங்கள மொழி சட்டத்தை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன. இதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தமிழருக்காக குரல் கொடுப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டது. ஜூன் 5, 6 தேதிகளில் கொழும்புவில் தமிழர் மீது முதல் தாக்குதல் ஆரம்பித்தது. பின் கிழக்கு மாகாணத்திற்கும் பரவியதில் 150 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். பல சொத்துக்கள் சேதமடைந்தன. தமிழர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். பின் இலங்கை அரசு மக்கள் தொகை விகிதாச்சாரத்தை மாற்ற வேலை செய்தது. படிப்படியாக திட்டமிட்டு தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களை குடியேற்றியது. இப்பகுதிகளில் சிங்களவர்களின் விகிதாச்சாரம் அவர்களுக்கு சாதகமாக கூடியது. விவசாய அபிவிருத்தி என்ற பெயரில் 44 புதிய கிராமங்கள் செழுமையான கிழக்கு தமிழர் பகுதிகளில் உருவாக்கப்பட்டு அதில் 6 கிராமங்கள் மட்டுமே தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டது. திரிகோணமலை மாவட்டத்தில் காடுகள் அழிக்கப்பட்டு பாசன வசதி செய்து சிங்கள விவசாயிகள் குடியமர்த்தப்பட்டனர். தென்பகுதி சிங்கள மீனவர்களை தமிழ் மீனவ கிராமங்களுக்கு இடையிடையே குடியமர்த்தினர். இத்தகைய குடியமர்த்தல்களே மோதல்களுக்கு முக்கிய காரணமாகியது. சிறிது சிறிதாய் நடந்த மோதல்கள் மேலும் தீவிரமடையச் செய்த சம்பவம் ஒரு கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகரை எழுப்பி தீ வைத்து கொளுத்திய செயலாகும். தமிழர்களை உலுக்கிய மற்றொரு சம்பவம் ஒரு தமிழ் குழந்தையை கொதிக்கும் தாரில் போட்ட செயல். தமிழ் இளைஞர்கள் சிங்களவர்களை ஏன் எதிர்த்து தாக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர். திரிகோணமலையில் செல்வா தமிழர் மாநாடு ஒன்றை கூட்டினார். தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இலங்கை அரசுக்கு ஓராண்டு கால அவகாசம் கொடுத்தார். ஜூலை 26, 1957 அரசு ஒரு சமாதானத்திற்கு வந்து பண்டாரநாயக்கா செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் அரசின் சில வாக்குறுதிகளாவன: தமிழர் பகுதிகளில் சிங்களவர் குடியேற்றங்களை அரசு கைவிடும், தமிழ் மொழியும் அரசு மொழியாக சட்டம் நிறைவேற்றப்படும், தமிழ் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களின் பிராந்திய மொழியாக இருக்கும், பிராந்திய சபை சட்டத்தின் மூலம் பிராந்திய சுய ஆட்சி உரிமைகள் வழங்கப்படும். ஜே.ஆர். ஜெயவர்தனே இதனை எதிர்த்து கொழும்பிலிருந்து கண்டியில் உள்ள பண்டாரநாயக்காவின் வீட்டிற்கு நடைபயணம் செய்தார். இதன் விளைவாக தமிழ் ஆட்சி மொழியானதை தவிர மற்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 1958 தமிழர் பகுதிகளிலும் வாகன எண் தகட்டில் சிங்கள எழுத்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்றது அரசு. தமிழர்கள் இதனை தார்கொண்டு மறைத்தனர். இதனால் மே 25 தமிழருக்கு எதிரான கலவரம் மீண்டும் வெடித்தது. பொலனரவில் ஆரம்பித்து கொழும்பு, யாழ்ப்பாணம் என பரவி 400 தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இதைத் தொடர்ந்து பண்டாரநாயக்கா தமிழர் பகுதியில் தமிழை மட்டும் உபயோகிக்க ஒப்புக்கொண்டார். இதை எதிர்த்து புத்த பிக்குகள் அவர் வீட்டின் முன் போராட்டம் நடத்தி அவரை சிங்கள எதிரி என வர்ணித்து பண்டாரநாயக்கா செல்வா ஒப்பந்தத்தை கைவிடவும் வலியுறுத்தினர். பண்டாரநாயக்கா அதற்கு ஒப்புக்கொண்டு பாராளுமன்றத்திலும் அதனை அறிவித்தார். இதனை எதிர்த்த தமிழர்களை இனவாதிகள் தாக்கினர். எங்கும் கலவரம், கொலை. 1959 நிலைமை கட்டுக்கடங்காமல் போக எதிர்ப்புகளை மீறி ஒப்பந்தத்தை அமல்படுத்த முனைந்தார். செப்டம்பர் 25 சோமராம தேரர் என்ற புத்த பிக்கு பண்டாரநாயக்காவை சுட்டுக் கொன்றார்.
1960 பண்டாரநாயக்காவின் மனைவி சிரிமாவோ பண்டாரநாயக்கா பிரதமரானார். ஜனவரி 1 சிரிமாவோ தமிழர் பகுதியிலும் சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக இருக்கும் என அறிவித்தார். ஜனவரி 2 செல்வா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு நாள் கடை அடைப்பிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த போராட்டம் பல இடங்களுக்கும் பரவியது. அரசு அலுவலகங்களுக்கு வெளியில் ஆயிரக்கணக்கான தமிழர் போராட்டம் நடத்தினர். 50 நாட்களுக்கு மேலாக இது தொடர்ந்தது. தமிழ் மக்கள் மீது பொருளாதார அழுத்தம் கொடுக்க இலவச அரிசி விநியோகத்தை நிறுத்தியது அரசு. செல்வா சட்ட எதிர்ப்பு போராட்டத்தை அறிவித்தார். 1961 ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பன்று செல்வா தமிழ் பகுதிகளுக்கான தபால் சேவையை அறிவித்து தமிழ் ஈழ தபால் தலையை வெளியிட்டார். 10,000க்கும் மேலானோர் வரிசையில் நின்று வாங்கினர். ஏப்ரல் 17 அன்று அவசரகால நிலை பிரகடனம் செய்து எல்லா தமிழ் அரசியல் தலைவர்களையும் கைது செய்து 3 ஆண்டுகள் சிறை வைத்தது அரசு. அரசு அமைக்க 2 கட்சிகளுக்கும் போதுமான ஆதரவு இல்லை. டட்லி தமிழரசு கட்சியின் ஆதரவை கேட்க, செல்வா தமது கோரிக்கைகளை முன்வைக்க அவற்றை நிறைவேற்றுவதாக டட்லி உறுதியளித்து ஆதரவை பெற்றார். சில தமிழ் கட்சிகளின் சுதந்திர தமிழ் ஈழம் என்ற கோரிக்கையை செல்வா நிராகரித்தார். ஒன்றுபட்ட இலங்கையில் தமிழ் மாநிலம் போதும் என்றார். பம்பலப்பிட்டி புத்த விகாரின் தலைமைப்புக்கு ஒரு அறிக்கையில் அரசு கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கு படைகளை அனுப்பி தமிழர்களை வெளியேற்றி சிங்களவர்களை குடியமர்த்த வேண்டும் என்றார். அரசும் அவரின் கோரிக்கையை அமல்படுத்த முனைந்தது. செல்வா அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்பப் பெற முற்பட்டார். டட்லி உடனே ஒரு சமாதானத்திற்கு வந்து 2வது முக்கிய ஒப்பந்தமான டட்லி செல்வா ஒப்பந்தம் கையெழுத்தானது. முந்தைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுடன் தமிழர் பகுதிகளில் மாகாண சபைகள் உருவாக்கப்படும் என்று சொன்னார். அரசு வெள்ளை அறிக்கையையும் உடனே வெளியிட்டது. மீண்டும் புத்த மடங்களும் சிங்கள இனவாதிகளும் இவற்றை நடக்க விடாமல் தடுத்தனர். 1968 ஒப்பந்தம் அமலாக்கப்படாததை கண்டித்த செல்வா அரசுக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்பப் பெற்றார். தமிழ் இளைஞர்கள் மிதவாத அரசியல் போராட்டங்கள் இனி பயனளிக்காது, ஆயுதமேந்திய போராட்டமே பயனளிக்கும் என நினைக்க ஆரம்பித்தனர். இந்த எண்ண ஓட்டத்திற்கு சிவகுமாரன் என்ற இளைஞனே ஊற்றுக்கண்ணாயிருந்தான். 1969 தமிழ் விடுதலை இயக்கம் என்ற முதல் ஆயுத போராட்ட குழு குட்டிமணி, தங்கதுரை என்ற இளைஞர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1970 சிரிமாவோ ஆட்சி அமைத்தார். இந்த தேர்தலில் பிரிவினைவாதத்தை முன்வைத்த தமிழ் கட்சிகள் மக்களிடம் எடுபடாமல் தோற்றுப்போயின. 1970 முதல் 77 வரை தமிழர்கள் கலவரங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆளான காலமாகும். சிரிமாவோ தமிழ் புத்தக வெளியீட்டிற்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் தடை விதித்ததோடு தமிழ்நாட்டிலிருந்து வரும் திரைப்படங்கள், பத்திரிகைகள், புத்தகங்களுக்கும் தடை விதித்து தாய் தமிழகத்துடனான கலாச்சார இணைப்பை துண்டித்தார். கல்வி தரப்படுத்துதல் என்ற பெயரில் பல்கலைக்கழக சட்டத்தின் மூலம் தமிழ் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைவதன் எண்ணிக்கையை குறைத்தார். ஒரே நுழைவுத் தேர்வு, ஆனால் தமிழ் மாணவர்கள் 30% அதிக மதிப்பெண் பெற வேண்டும். இச்சட்டமே தமிழ் மாணவ பேரவைகள் துவங்க காரணமாகியது. தமிழ் பகுதிகளெங்கும் இம்மாணவ பேரவைகள் உதயமாயின. பின் நாட்களில் அரசியல் தலைவர்கள் இம்மாணவ பேரவைகளில் இருந்து வரத் துவங்கினர். சிலோனுக்கு புதிய அரசியல் சட்டம் இயற்ற அமைக்கப்பட்ட குழுவில் செல்வாவும் பங்கு வகித்தார். அரசியல் சட்டம் சிங்களவர்களுக்கு சாதகமாக உருவாக்கப்படுவதை உணர்ந்த செல்வா
அதனை கண்டித்து அக்குழுவிலிருந்து ராஜினாமா செய்தார். மே 14, 1972 முக்கிய தமிழ் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தமிழர் கூட்டணியை அமைத்து இலங்கை அரசியல் அமைப்பிற்குள் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை வைத்தனர். மே 22 சிரிமாவோ புதிய அரசியல் சட்டத்தை அமல்படுத்தினார். சிலோன் ஸ்ரீலங்கா என பெயர் மாறி பௌத்த சிங்கள தேசமாக அறிவிக்கப்பட்டு சிங்களம் மட்டுமே அரசு மொழியாக அறிவிக்கப்பட்டு பௌத்தத்திற்கும் தனி அந்தஸ்து வழங்கப்பட்டு சிறுபான்மையினருக்கு வழங்கப்பட்ட அரசியல் சட்ட பாதுகாப்புகளை விலக்கினர். இதனை எதிர்த்த செல்வா தான் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து மறு தேர்தலில் நிற்கப் போவதாகவும் சுய ஆட்சி கொண்ட தமிழ் மாநிலம் வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் மக்கள் முன் வைக்கப் போவதாகவும் மக்கள் அவரை வெற்றி பெறச் செய்தார் சுயாட்சிதான் மக்களின் கோரிக்கை எனக் கொண்டு புதிய அரசியல் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்றார். 1972 முதல் 74 வரை நில சீர்திருத்த சட்டத்தின் மூலம் தமிழர்களின் விவசாய நிலங்கள் பிடுங்கப்பட்டு சிங்களவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாக திரிகோணமலை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் சிங்கள மக்கள் தொகை பெருகியது. 1973 அடுத்த திருப்பு முனையாக தமிழர்கள் 4வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்த அரசின் உதவியை நாடினர். அரசு ஒத்துழைக்க மறுத்தது. இதனை சவாலாக ஏற்று தாங்களே நடத்துவது என முடிவெடுத்தனர். 1974 மாநாட்டின் கடைசி நாளில் சிங்கள காவல்துறையினர் கூட்டத்தின் உள்ளே புகுந்து தடியடியும் துப்பாக்கிச் சூடும் நடத்தினர். கலவர நெரிசலில் 9 பேர் மின்சாரம் தாக்கி இறக்க 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றனர். தமிழர் தம் மாண்புக்கும் தாய்மொழி தமிழுக்கும் நிகழ்ந்த அவமானமாக இதனை கருதினர். தமிழர் கூட்டணி அரசின் அடக்குமுறைகளுக்கும் விரைவான தீர்வுகளை எதிர்பார்க்கும் சினம் கொண்ட தமிழ் இளைஞர்களுக்கும் நடுவில் தவித்தது. சிவகுமாரனும் அவர் சகாக்களும் மாநாட்டு கலவரத்திற்கு காரணமான காவல்துறை அதிகாரி சந்திரசேகராவையும் யாழ்ப்பாண மேயர் துரையப்பாவையும் கொலை செய்ய திட்டமிட்டனர். 2 கொலை முயற்சிகளில் சந்திரசேகரா தப்பிவிட்டார். போலீசார் துரத்தி வர அறுவடை செய்த கரும்பு தோட்டத்தினூடே ஓடிய சிவகுமாரனை போலீசார் பிடிக்க சயனைடு உட்கொண்டான். தமிழ் தேசத்திற்காக செய் அல்லது செத்துமடி என்ற கோட்பாட்டுக்கு முதலில் வித்திட்டான். யாழ்ப்பாண மேயரை கொல்ல பல தமிழ் இளைஞர்கள் முயற்சிக்கையில் ஒரு தமிழ் இளைஞன் அவரை சுட்டு வீழ்த்தினான். அன்று குறிதவராத அந்த இளைஞனே பின்னாளில் LTTயின் தலைவனாக வளர்ந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன். ஆயிரத்து 1975 3 ஆண்டுகள் காத்திருந்த செல்வாவின் தேர்தல் நடக்க அதில் அமோக வெற்றி பெற்றார். இவ்வெற்றியை தமிழ் மக்களின் சுயாட்சி கோரிக்கையாக ஏற்க இலங்கை அரசு மறுத்தது. மே 22, 1976 வட்டுக்கோட்டை மாநாட்டில் தமிழர் முன்னணி தமிழர் விடுதலை முன்னணியாக உருமாறியது. முதல் முறையாக இலங்கை அரசின் கீழ் சுய ஆட்சி தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை கைவிடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளடக்கிய சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். நவம்பர் 19 பாராளுமன்றத்தில் உருக்கமாக செல்வா பேசினார். இலங்கை அரசின் கீழ் சுயாட்சி தமிழ் மாநிலம் என்ற கோரிக்கையை கைவிடுகிறோம். ஒரு நாள் இந்த தீவில் சுதந்திர தமிழீழம் உதயமாகும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது என்று சொன்னார். ஏப்ரல் 29, 1977 மிதவாத அரசியலின் உயிர் மூச்சாக திகழ்ந்த செல்வா தனது 79வது வயதில் மாரடைப்பால் இறந்தார். அடுத்த பொதுத் தேர்தலில்
சுதந்திர தமிழீழம் என்ற தீர்வை தமிழர் விடுதலை முன்னணி மக்கள் முன் வைத்தது. சுதந்திர தமிழீழம் என்ற கோரிக்கையை 1972 புறந்தள்ளிய தமிழ் மக்கள் அதே கோரிக்கைக்கு இப்போது அமோக வாக்களித்து போட்டியிட்ட 19 தொகுதிகளில் 18இல் 82% வாக்குகளோடு வெற்றி பெறச் செய்தனர். செல்வாவின் மறைவிற்கு பிறகு மிதவாத அரசியல் மெதுவாக பின்னடைவாக ஆயுதமேந்திய தமிழ் இளைஞர்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டை முன்னெடுத்துச் சென்றனர். அடக்குமுறை சிங்கள இனவாதம் அதைவிட அதிக சினம் கொண்ட தமிழ் இனவாதத்தை வளர்த்துவிட்டது. தொடர்ந்து பாகுபாடுகளை வளர்த்த சிங்கள அரசுகள் சிறுபான்மையினரை விளிம்பிற்கு தள்ள அது 1980களில் உள்நாட்டு போர் மூல காரணமாகி சுதந்திரம் ஒன்றே தீர்வு என பேச வைத்தது. செல்வாவின் மறைவிற்கு பிறகு மிதவாத அரசியல் மெதுவாக பின்னடைந்து ஆயுத போராளி குழுக்கள் தலை தூக்கியது. முக்கிய போராட்ட குழுக்களாவன இராஸ், EPRLF, LTTE, டெலோ, பிளாட், ENTLF மற்றும் சில. சிரிமாவோவின் கட்சி 8 தொகுதிகளில் மட்டும் வென்றதால் ஒரு அரிய நிகழ்வாக தமிழர் விடுதலை இயக்கம் முக்கிய எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. தேர்தலில் தமிழ் மக்கள் இட்ட ஆணைக்கேற்ப சுதந்திர தமிழீழ கோரிக்கையை முன்வைத்தது. பாராளுமன்ற சிங்கள உறுப்பினர் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர் அமிர்தலிங்கத்தை தனி ஈழம் கேட்டால் தூக்கிலிடுவோம் என எச்சரித்தார். பெரும் போராட்டத்திற்கு பிறகு மாகாண சபை அமைப்பு ஒப்புதலோடு தமிழ் கட்சிகள் சமாதானமடைந்தன. சுதந்திர ஈழத்திற்காக ஓங்கிக் குரல் எழுப்பவில்லை என தமிழ் இளைஞர்கள் குற்றம் சாட்டினர். 7 வருடங்களுக்கு பிறகு பல்கலைக்கழக சட்டத்தை மாற்றினர். அதற்குள் தமிழ் இளைஞர்கள் ஒன்றுபட்ட இலங்கை என்ற பாதையிலிருந்து விலகிச் செல்ல துவங்கிவிட்டனர். செப்டம்பர் 7, 1978 அரசியல் சட்டத்தை மாற்றி ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டது. மாகாண சபைகளின் அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு அதிகாரங்கள் அனைத்தும் ஜனாதிபதியின் கையில் குவிக்கப்பட்டன. 1979 பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மூலம் எல்லா போராட்ட குழுக்களும் தடை செய்யப்பட்டன. மே 31, 1981 யாழ்ப்பாண தமிழ் நூலகம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. தமிழரின் சரித்திர கலாச்சார அடையாளங்களான 97,000 தமிழ் புத்தகங்களும் அரிய ஓலைச்சுவடிகளும் நாசமாயின. தமிழ் இளைஞர்கள் எதிர்த்தாக்குதலில் ஈடுபட்டனர். 1983 முதல் 90 வரை ஆயுத போராட்டம் கொரில்லா யுத்தமாக மாறியது. 1983 அவசர நிலை அறிவிக்கப்பட்டு அரசு ஆதரவோடு தமிழர் மீதான தாக்குதல்கள் அரங்கேறின. ஜூலை முதல் டிசம்பர் வரை தமிழர் பகுதிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு பாசிச ஆட்சி முறை வந்தது. வடக்கு கிழக்கு பகுதி தமிழர்கள் மக்களாகவே கருதப்படவில்லை. சிங்கள இனவாதிகள் வாக்காளர் பட்டியலுடன் வீதி வீதியாக சென்று ஆண் பெண் குழந்தைகளை வெளியே இழுத்து கொன்றனர். 1983 ஜூலை கருப்பு ஜூலை என வர்ணிக்கப்பட்டது. தமிழர் மீதான தாக்குதல்கள் துல்லியமாக திட்டமிடப்பட்டிருந்தன. ஜூலை 25 வெலிக்கடை சிறைச்சாலை சம்பவம் உலகத் தமிழர்களை உலுக்கியது. சிறையில் இருந்த 35 தமிழ் இளைஞர்களை சிங்கள கைதிகள் அதிகாரிகளின் உதவியோடு
அடித்துக் கொன்றனர். இன்று வரை இக்குற்றத்திற்கு ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தால் இந்திய அரசு இலங்கை பிரச்சனையில் தலையிட்டது. இந்திரா காந்திதான் இலங்கை தமிழர் பிரச்சனையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டிய முதல் இந்திய தலைவர். இந்திரா காந்தி சொன்னார், இந்தியா இலங்கையின் ஒருமைப்பாட்டை மதிக்கிறது. அதன் உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடாமல் மத்தியஸ்தராக மட்டுமே இருக்கும். ஆயினும் மற்ற அண்டை நாடுகளைப் போல் இந்தியா வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றார். வெளியுறவுத்துறை அமைச்சர் நரசிம்மராவை கொழும்புவிற்கு அனுப்பினார். செல்லும் வழியில் நடக்கும் கலவரங்களை நேரில் கண்டார். ஜெயவர்தனேவிடம் தமிழர் மீதான தாக்குதலை இலங்கை நிறுத்தாவிட்டால் இந்தியா நிறுத்தும் என்று இந்திரா காந்தி சொன்னதாக சொன்னார். 4 நாட்களாக நடந்து வந்த கலவரம் சில மணி நேரத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த இனக்கலவரத்திற்கு பிறகு 1,50,000 தமிழர்கள் இந்தியாவிற்கும் வெளிநாடுகளுக்கும் அகதிகளாக புலம் பெயர்ந்தனர். இதன் பிறகு உள்நாட்டு போர் முழு மூச்சில் துவங்கியது. இரு தரப்பினரும் தாக்குதலிலும் எதிர்த்தாக்குதலிலும் ஈடுபட்டனர். ஆயுத சண்டைகளில் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்ட தார்மீகங்களை இருவரும் மீறினர். இந்திரா காந்தி இப்பிரச்சனையை ஐநா சபைக்கு எடுத்துச் சென்றதோடு உலக தலைவர்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். அண்டை நாடுகளிடம் இலங்கை பிரச்சனையில் தலையிட வேண்டாம் என்றும், தலையிட்டால் அது இந்தியாவிற்கு எதிரான செயலாக கருதப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அன்றைய வெளியுறவு அதிகாரி ஜி பார்த்த சாரதியின் துணையோடு இந்தியா இலங்கை நாடுகளுக்கு இடையேயான பேச்சுக்களுக்கு பிறகு இந்திரா காந்தி ஒரு 14 அம்ச திட்டத்தை அறிவித்தார். அது பண்டா செல்வா ஒப்பந்தம் மற்றும் டட்லி செல்வா ஒப்பந்தங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. அரசு அனைத்தையும் ஒப்புக்கொண்டு டிசம்பர் 1, 1983 அரசு கெசட்டிலும் வெளியிட்டது. ஜனவரி 10, 1984 பிரதேச சபை பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார். அனைவரும் அதிர்ச்சியுறும் வகையில் ஒரு புதிய 14 அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழ் கட்சிகள் இதனை நிராகரித்தன. பார்த்தசாரதி அவர்களை சமாதானப்படுத்தினார். பல மாதங்களுக்கு பிறகும் முடிவொன்றும் எட்டப்படவில்லை. துரதிருஷ்டவசமாக அக்டோபர் 31, 1984 இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டார். இதன் பிறகு இந்திரா காந்தியின் 14 அம்ச திட்டத்தை ஓரங்கட்டினர். இது பின்னாட்களில் பல லட்ச உயிர் சேதத்திற்கு வித்திட்டது. ராஜீவ் காந்தி பிரதமரானார். ஜி பார்த்தசாரதியின் இடத்தில் ரமேஷ் பண்டாரி வந்தார். இவர் இலங்கை தமிழர்களின் அடிப்படை உணர்வுகளை உணரத் தவறினார். ராஜீவ் காந்தி சமாதான பேச்சுவார்த்தையை ஊக்குவித்தார். எல்லா தமிழர் அமைப்புகளும் ஜெயவர்தனேவின் 14 அம்ச திட்டத்தை எதிர்த்ததோடு எந்த ஒரு உடன்பாட்டிற்கும் அடிப்படையாக 4 நிபந்தனைகளை முன்வைத்தனர். இலங்கை தமிழரை ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்க வேண்டும். இலங்கையில் தமிழர்களுக்கென்று ஒரு தாயகம் உள்ளது என்பதை அங்கீகரிக்க வேண்டும். தமிழ் தேசிய இனத்தின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிக்க வேண்டும். இலங்கை தீவை தமது நாடாக கருதும் எல்லா தமிழர்களுக்கும் குடியுரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆகஸ்ட் 12, 1985 திம்பு பேச்சுவார்த்தை துவங்கியது. இலங்கை அரசு தமிழர்களின் 4 நிபந்தனைகளை ஏற்க மறுத்தது. பேச்சு நடந்து கொண்டிருக்கையில் இலங்கை ராணுவம் தமிழ் மக்களை கொன்றது. தமிழர் அமைப்புகள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மறுக்க சமாதான முயற்சி தோல்வியுற்றது. டிசம்பர் 1, 1985 தமிழர் அமைப்புகள் ராஜீவ் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் தங்களின் 4 நிபந்தனைகளை கைவிட்டு புதிய 15 அம்ச திட்டம் ஒன்றை முன்வைத்தனர். இதனை இலங்கை அரசு நிராகரித்தது. ஜூன் 25,
1986 ஜெயவர்த்தனே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி சிங்கள கட்சிகளிடையே ஒரு கருத்தொற்றுமையை பெற முனைந்தார். தமிழ் பிராந்திய அரசு இலங்கை அரசின் கீழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரும் அமைச்சர்களும் கூடிய அமைப்பை குறித்து விவாதித்தார். செப்டம்பரில் இனவாதிகளின் எதிர்ப்பையும் மீறி இது அரசியல் சட்டமாக அரங்கேறியது. நவம்பரில் எல்லாம் நலமாக முடிந்தது என இந்தியா நினைத்த வேளையில் இலங்கை அரசு முக்கிய துறைமுகம் கொண்ட திரிகோணமலை மாவட்டத்தை சிங்கள மாவட்டமாக அறிவிக்க முனைந்தது. தமிழர் அமைப்புகள் இதனை நிராகரித்தன. ஜனவரி 14, 1987 அரசியல் தீர்வு எட்டுவதில் இலங்கை அரசு காலம் தாழ்த்தியதால் பொறுமையிழந்த புலிகள் அமைப்பு யாழ்ப்பாணத்தில் அரசு நிர்வாகத்தை அமைத்தது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் இதற்கு பெரும் ஆதரவளித்தார். மே 18, 1987 யாழ்ப்பாணத்தை 48 மணி நேரத்தில் மீட்பேன் என்று ஆபரேஷன் லிபரேஷனை அறிவித்தார் ஜெயவர்த்தனே. புலிகளின் பலத்தை குறைத்தும் இராணுவத்தின் பலத்தை அதிகமாகவும் தப்பு கணக்கு போட்டுவிட்டார். ஆபரேஷன் லிபரேஷனில் தோல்வியுற்றதால் தமிழர் பகுதிகளுக்கு பொருளாதார தடை விதித்து உணவு, எரிபொருள் வரத்துக்களை நிறுத்தி மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்புகளை துண்டித்தார். அத்தியாவசிய பொருட்களின்றி பொதுமக்கள் தவித்தனர். இந்திய செஞ்சிலுவை சங்கம் 19 படகுகளில் 38 டன் உணவுப் பொருட்களை கொண்டு சென்றது. இலங்கை அரசு இதனை தடுத்து நிறுத்தியது. ஜூன் 4 ராஜீவ்காந்தியின் ஆணையில் இந்தியா செயலாக்கத்தில் இறங்கியது. ஆபரேஷன் ஃப்ளவர் கார்லாண்ட் என்ற பெயரில் இலங்கை தமிழருக்கு உணவுப் பொருட்களை வான்வழியாக கொடுத்தது. எல்லைக்குள் ஊடுருவல் என்றது இலங்கை. 1987 சுமூக உணர்வு ஏற்படுத்த அரசு அரசியல் சட்டத்தை திருத்தி சிங்களத்தோடு தமிழையும் ஆட்சி மொழியாக அறிவித்தது. ஜூலை 1987 இந்தியா தமிழர் அமைப்புகளை கலந்தாலோசிக்காமல் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை வடிவமைத்து பின் தமிழர் அமைப்புகளை டில்லிக்கு அழைத்து அவர்களின் ஒப்புதலை பெற்றது. ஒப்பந்த கூறுகளுக்கு எல்லா அமைப்புகளும் ஒப்புதல் கொடுக்க புலிகள் மட்டும் மறுத்தனர். ஆயுதங்களை ஒப்படைத்தல் என்ற முன் நிபந்தனையை அவர்கள் ஏற்கவில்லை. புலிகள் தரப்பு கூற்றுப்படி ராஜீவ்காந்தி பிரபாகரனிடம் இந்த ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டாலும் எதிர்க்காமல் இருக்க வேண்டும் எனவும் தன்னை நம்பும்படியும் அதன் கைமாறாக தம் வாக்குறுதியாக ஆயுத ஒப்படைப்பு ஒரு சம்பிரதாயமாக மட்டுமே இருக்கும் என்றும் அதிகார பங்கீடுகளை சுமூகமாக நடத்த ஒரு இடைக்கால அரசு நிறுவப்படும் என்றும் புலிகள் வரி வசூலிப்பை நிறுத்த வேண்டும், அவர்களின் பராமரிப்புக்காக இந்தியா மாதம் ரூபாய் 5 லட்சம் தரும் என்றும் சில மாதங்களில் கோரிக்கைகளை ஜெயவர்த்தனேவை ஒத்துக்கொள்ள வைப்பதாகவும் கூறியதாக கூறப்படுகிறது. இப்படி ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் நிகழ்ந்ததாகவும் ஆனாலும் பிரபாகரனுக்கு இதன் செயலாக்கத்தில் அவ்வளவாக நம்பிக்கை இல்லை என்றும் கூறப்படுகிறது. பிரபாகரனை டில்லியில் வைத்துவிட்டு ராஜீவ்காந்தி கொழும்பு சென்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த நிகழ்ச்சியில் எந்த தமிழர் அமைப்புகளும் அழைக்கப்படவில்லை. ஜூன் 30 அன்று போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடவும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமுல்படுத்தவும் இந்திய அமைதிப்படை இலங்கை வந்தடைந்தது. இலங்கை தமிழர் ஆனந்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் எதிர்பார்ப்புகளுடனும் இந்திய அமைதிப்படையை வரவேற்றனர். நவம்பர் 14 இந்திய ஒப்பந்தப்படி இலங்கை அரசு 13வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து மாகாண கவுன்சில்களுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு வழிவகுத்தது.
1987 ஜூலை 30 அன்று போர் நிறுத்தத்தை மேற்பார்வையிடவும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்தவும் இந்திய அமைதிப்படை இலங்கை வந்தடைந்தது. இலங்கை தமிழர் ஆனந்தத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் எதிர்பார்ப்புகளுடனும் இந்திய அமைதிப்படையை வரவேற்றனர். இலங்கை அரசு இடைக்கால அரசு அமைப்பதை தாமதப்படுத்தியதோடு புலிகள் அதுவரை தடுத்து வந்த சிங்கள குடியமர்த்தல்களையும் சிங்கள காவல் நிலையங்கள் அமைப்பதையும் நிகழ்த்தியது. புலிகள் இதனை எதிர்த்ததோடு அமைதிப்படை கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் குற்றம் சாட்டினர். மேலும் இந்திய உளவுத்துறை மாத்தையா போன்றோர் மூலம் புலிகள் அமைப்பை உடைக்க முயற்சிப்பதாயும் மற்ற போராட்டக் குழுக்களை தன்வயப்படுத்திக் கொண்டதாயும் சந்தேகித்தனர். புலிகளின் இந்த சந்தேகத்தை பின்னாளில் இந்திய அமைதிப்படையின் தலைவர் ஹர்ப்ரீத் சிங் தன் இன்டர்வென்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்ற புத்தகத்தில் உறுதிப்படுத்தினார். இந்தியாவிற்கு தமிழர் நலனை விட தனது பிராந்திய பலத்தை கூட்டுவதே முக்கியமாக இருப்பதாக புலிகள் நினைத்தனர். இந்திய இலங்கை உடன்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதில் எங்களுக்கு எந்தவித எங்களுடைய அனுமதியை பெற்று அந்த உடன்பாடு நடக்க இல்லை. திலீபன் என்ற இளைஞன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமல்படுத்த வேண்டியும் இந்திய அமைதிப்படை சிங்கள குடியமர்த்தல்களை நிறுத்தக் கோரியும் காந்திய வழியில் தண்ணீர் கூட அருந்தாத உண்ணாவிரதத்தில் அமர்ந்தார். ஒரு நாள் 2 நாட்களாக 12 நாட்கள் கடந்தன. வடக்கு கிழக்கு மாகாண மக்கள் லட்சக்கணக்கில் சுழற்சி முறையில் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். இந்திய இலங்கை அரசுகள் தமக்கே உரிய காரணங்களுக்காக செவிசாய்க்க மறுத்தன. செப்டம்பர் 26ஆம் நாள் திலீபன் உண்ணா நோன்பினால் உயிர் துறந்தார். திலீபனின் மரணம் தமிழர்களுக்கு இந்தியாவின் மீது இருந்த நம்பிக்கையை இழக்கச் செய்தது. உறுதியளித்தபடி எங்கள் உரிமைகளை பெற உதவுங்கள் அல்லது ஒதுங்கி நின்று எங்களை போராட விடுங்கள். இரண்டுமல்லாது நடுவில் நின்று எங்களின் உணர்வு பூர்வமான சுதந்திர போராட்டத்தை குலைக்காதீர்கள் என்றனர் புலிகள். ஒரு நாள் ஆயுதமின்றி படகில் வந்த 19 புலிகளை ராணுவம் கைது செய்தது. அவர்களை கொழும்பில் உள்ள கொடுஞ்சிறைக்கு கொண்டு செல்ல முனைந்தது. அவர்களை விடுவித்து தரும்படி புலிகள் அமைதிப்படையினரிடம் கோரினர். அவர்களோ பாராமுகமாக இருந்தனர். இதனை கண்டித்து 12 புலிகள் சயனைடு உட்கொண்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதன் பிறகு புலிகள் அமைதிப்படையினரோடு ஒத்துழைப்பதில்லை என முடிவெடுத்தனர். விரைவில் புலிகளும் அமைதிப்படையும் எதிரிகளாயினர். அமைதிப்படை யாழ்ப்பாணத்தை புலிகளிடமிருந்து கைப்பற்றியது. புலிகள் கொரில்லா தாக்குதலில் ஈடுபட்டு அமைதிப்படைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தினர். அமைதிப்படை வான்வழி தாக்குதலில் ஈடுபட தமிழ் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு 6000த்திற்கும் அதிகமானோர் மாண்டனர். ஆசையோடு அமைதிப்படையை வரவேற்ற மக்கள் அதனை வெறுக்க ஆரம்பித்தனர். அமைதிப்படை இலங்கைக்கு வருவதை எதிர்த்த பிரேமதாசா ஜனாதிபதியானார். இலங்கையின் எந்த அரசியல் செல்வந்த குடும்பத்தையும் சேராத ஒருவர். அரசியல் அந்தஸ்து பெற்றது இவர் மட்டுமே. பொறுப்பேற்றவுடன் புலிகளோடு சமரச பேச்சு அறிவித்ததோடு அமைதிப்படையை திரும்பப் பெறுமாறு இந்தியாவை வேண்டினார். புலிகளுடன் பேச்சுவார்த்தை துவங்கியது. அமைதிப்படையும் இலங்கையை விட்டு கிளம்பியது.
புலிகள் கடைசியாக 2 விஷயங்களில் கண்டிப்பாயிருந்தனர். முறையாக தேர்ந்தெடுக்கப்படாத அரசை அகற்றிவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்றனர். நாட்டின் எந்த பகுதியும் எந்நாளும் சுய நிர்ணய உரிமை கோர முடியாது என்ற அரசியல் சட்டத்தின் 6ஆம் பகுதி நீக்கப்பட வேண்டும் என்றனர். பிரேமதாசா இப்போது அமைதியாக தேர்தல் நடத்த எல்லா குழுக்களும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றார். தமிழர்களின் பாதுகாப்பிற்கு தாங்களே பொறுப்பு என கூறி அதற்கு மறுத்தனர் புலிகள். 1990 அமைதி பேச்சுவார்த்தை முறிந்தது. புலிகள் மீண்டும் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினர். கல்வி, பொருளாதாரம், சட்டம், காவல், கலாச்சாரம், ஊடகம் ஆகிய துறைகளோடு மீண்டும் அரசமைத்தனர். கொரில்லா படையிலிருந்து வளர்ந்து தரைப்படை, கப்பற்படை, ஆகாயப்படை என முழு இராணுவமாக உருவெடுத்தது. மே 21, 1991 ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். சந்திரிகா குமாரதுங்க ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழர்கள் மீதான 4 வருட பொருளாதார தடையை சற்றே தளர்த்தினார். பிரபாகரன் நன்றி கடிதம் எழுத அது ஒரு தொடர் கடித பரிமாற்றமாக மாறி அமைதி பேச்சுவார்த்தையாகவும் உருவெடுத்தது. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தன. புலிகள் 5 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான சாலையை திறக்க வேண்டும், பொருளாதார தடையை விலக்க வேண்டும், தமிழர் பகுதிகளில் இராணுவ முகாம்களை அமைக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். அதிகாரம் இல்லாத அரசு தரப்பு குழுவால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. 1998 அரசு புலிகள் மோதல் வலுக்க அரசு புலிகள் இயக்கத்தை தடை செய்தது. புலிகள் யாழ்ப்பாண நகரை விட்டு வன்னி காட்டு பகுதிக்குள் நகர்ந்தனர். அடுத்த 48 மணி நேரத்தில் இராணுவத்திற்கு பயந்து 5 லட்சம் மக்களும் யாழ்ப்பாணத்தை காலி செய்து புலிகளுடன் வன்னி பகுதிக்கு பயணித்தனர். மக்கள் இல்லாத யாழ்ப்பாண நகரை இலங்கை இராணுவம் கைப்பற்றியது. குறுகிய நிலப்பகுதியில் அத்தனை மக்களை பாதுகாக்க இயலாத புலிகள் அவர்களை மீண்டும் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டினர். மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பிய மக்களை இராணுவம் சித்திரவதை செய்தது. புலிகள் மாற்று வியூகம் அமைத்து ஓயாத அலைகள் என்ற தாக்குதலில் தாம் இழந்த பகுதிகளை மீண்டும் கைப்பற்றினர். புலிகள் முன்னேறியதால் சந்திரிகாவின் செல்வாக்கு மங்கியது. தோல்வியை மறைக்க பத்திரிகை சுதந்திரம் தடை செய்யப்பட்டது. செப்டம்பர் 11, 2001 அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு உள்ளானது. இதன் பிறகு உலகெங்கும் தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக குரல் எழுந்தது. இச்சூழலை பயன்படுத்தி தாய் மண்ணின் விடுதலைக்காக போராடிய புலிகளை தீவிரவாதிகள் என வகைப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டது. அமெரிக்கா புலிகள் இயக்கத்தை தடை செய்தது. ரணில் பிரதமரானவுடன் புலிகளோடு சமாதானம் செய்து செப்டம்பர் 2002 அவர்கள் மீதிருந்த தடையையும் நீக்கினார். நார்வே நாட்டின் முயற்சியில் அரசுக்கும் புலிகளுக்கும் 6 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. நவம்பர் 25, 2002 இலங்கை அரசும் புலிகளும் ஆஸ்லோ ஒப்பந்த பிரகடனத்தில் கையெழுத்திட்டனர். வழக்கம் போல்
ரணில் அரசினாலும் இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த முடியவில்லை. நவம்பர் 2002 மக்கள் நேரிடையாக தேர்ந்தெடுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பங்கெடுக்காதிருக்கவே ராஜபக்சே குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ராஜபக்சே புலிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். புலிகள் இதனை நிராகரித்தனர். அமைதி ஒப்பந்த காலத்தில் அரசு மற்ற நாடுகளின் உதவியோடு இராணுவ ஆயுத தொழில்நுட்பங்களை பெருக்கிக் கொண்டது. ஜனவரி 16, 2008 இலங்கை அரசு அதிகாரப்பூர்வமாக புலிகள் மீது போர் அறிவித்தது. 25 ஆண்டுகால உள்நாட்டுப் போரில் இருதரப்பும் வெற்றி தோல்விகளை மாறி மாறி சந்தித்தன. ஆனால் ஏப்ரல் 26, 2009 பிறகு இலங்கை இராணுவத்தின் கை ஓங்கியது. தமிழர்களின் காவல் தெய்வமாக திகழ்ந்த புலிகள் 1/3 பகுதி நிலப்பகுதியையும் 2 பகுதி கடற்கரையையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் 15 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் சுருங்கி பின் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பரப்பளவிற்குள் சிக்குண்டனர். கடைசி தாக்குதலில் சிங்கள இராணுவம் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்று குவித்தது. சர்வதேச விதிமுறைகள் மீறப்பட்டன. 2ஆம் உலகப் போரின் அட்டூழியங்களை வெளிச்சம் போட்ட பத்திரிகைகள் இங்கே தடை செய்யப்பட்டன. தமிழ் இனப்படுகொலை உலக கவனத்திற்கு வராமலேயே போனது. மே 2009 25 ஆண்டுகால ஆயுத போராட்டத்திற்கு பிறகு இலங்கை தமிழரின் ஓங்கார குரல் மௌனிக்கப்பட்டது. தற்காலிகமாக இலங்கை வீதிகள் ஆர்ப்பரிப்பில் ஆழ்ந்தன. எங்கும் பெரும்பான்மை சிங்களவரின் கொண்டாட்டம். இலங்கை தமிழரும் உலகத் தமிழரும் அமைதியாய் விம்மினர். கணக்கில்லாத தமிழர்களின் தியாகங்களும் தீரங்களும் வீரங்களும் விரயமாயின. இலங்கை தமிழரின் போராட்டம் இன்றும் தொடர்கிறது. போர் முடிந்தபின் ராஜபக்சே சொன்னார், 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதில் தீவிரமாயிருக்கிறேன். தமிழர் உட்பட எல்லா தரப்பினரிடமும் கலந்து பேசி நிரந்தரமான அமைதியையும் வளர்ச்சியையும் இலங்கைக்கு கொண்டு வருவேன் என்றார். ஆனால் புலிகள் இல்லாத இலங்கையில் இன்று அரசு ஊக்குவிக்கும் சிங்கள குடியேற்றமும் தமிழர் அடையாள அழிப்புகளும் சிங்கள பெயர் மாற்றங்களும் தொடர்ந்து நடைபெறுகின்றன. தமிழர்களின் மறுவாழ்வு சீரமைப்பு மிக மெதுவாகவும் பரிதாபத்திற்குரியதாகவும் இருக்கிறது. தமிழருக்கான அதிகார பங்களிப்பில் சுணக்கம் தொடர்கிறது. சிறுபான்மை தமிழர்களை பெரும்பான்மை சிங்களவர்களின் அதிகார பிடியிலிருந்து விடுவிப்பது மட்டுமே சிறந்த தீர்வாக இருக்க முடியும். கடந்த 50 ஆண்டுகளில் எல்லா சிங்கள அரசுகளும் குறைவாக உறுதியளித்து அதைவிட குறைவாக செயலாற்றினர். இலங்கை தமிழர்கள் தங்கள் உரிமைக்காக வேற்று மனிதரின் உதவியின்றி தாங்களாகவே
தங்கள் தகுதியையும் மீறி போராடியிருக்கின்றனர். இன்று அனாதைகளும் இளவயது விதவைகளும் ஊனமுற்றோரும் கூடிய ஒரு சமுதாயத்தோடு சவாலான எதிர்காலத்தை சந்திக்க உள்ளனர். உலக அரசுகள் தங்களின் பிராந்திய வல்லமை போட்டிகளை சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு நிலை தடுமாறி இருக்கும் இலங்கை தமிழர் அமைதியோடும் சுயமரியாதையோடும் சம உரிமையோடும் வாழ உதவுவார்களா? காயப்பட்ட இலங்கை தமிழர் நேச கரத்திற்காக காத்திருக்கின்றனர். இலையுதிர் காலம் வந்தால் துளிர்காலம் வராமலா போகும்?